ஈரோட்லேருந்து பாலக்காடு வரைக்கும் இன்றைக்கி பிஸ்னஸ் ட்ரிப் ஒன்று போயிட்டு வர போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்னஸ் டேயில் இது டே 1. நேற்று நைட்டு நம்மளோட பாலக்காடு கஸ்டமர் நமக்கு கால் பண்ணியிருந்தார். அவரோட மிஷினில் ஒரு மெக்கானிக்கல் இஷ்யூ ஒன்று சொல்லியிருந்தார். ஸோ அதை நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடிஞ்சுதா, அதை ரிப்பேர் பண்ணி சர்வீஸ் பண்ண முடிஞ்சுதா அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஈரோட்லேருந்து பாலக்காடு போகிறதுக்கு ட்ரெயினில் போகலான்னு முடிவு பண்ணேன். நான் இப்போ இருக்கிறது ஒரு சின்ன கிராமம். இங்கேருந்து ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு 1 ஹவர் ஆகும். என்னோடய பைக் எடுத்துகிட்டு நான் இப்போ ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டுருக்கேன். நம்ம இப்போ போகிற கஸ்டமரு ஸ்டீல் டேக்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஸ்டீல் டேக்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்டிங் மிஷின் இருக்குது. அந்த டெஸ்டிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா அப் டவுன்னு சொல்லி 2 மூவ்மெண்ட் இருக்கும். அதில் வந்து டவுன் மூவ்மெண்ட் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. அப் மூவ்மெண்ட் ஒர்க் ஆகலைன்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட கால் பண்ணியிருக்காங்க. இந்த கஸ்டமர்கிட்ட நம்ம 2 இயர்ஸாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த 2 இயர்ஸில் நிறையா சர்வீஸ் ஒர்க்ஸாக நம்ம பண்ணியிருக்கோம் அவருக்கு. 1 ஹவராக ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம ஈரோடு ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரே நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனும் ரீச் பண்ணிடுவோம். ஒரு வழியாக ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் நம்ம ரீச் ஆகிட்டோம். பைக்கை பார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பிளாட்ஃபார்முக்கு போயிட்டுருக்கேன். ஆன்லைன்லேயே வந்து அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் நான் எடுத்துட்டேன். நான் போக போகிற ட்ரெயின் ஆப்பில் வந்து 5 மினிட்ஸுக்குள்ளே வந்துடும்னு காட்டுது. மணி இப்போ 8:29. ஈரோடு ஜங்ஷன் வந்தாச்சு. 5 மினிட்ஸ் கழித்து கரெக்டாக நான் ஏற போகிற ட்ரெயினும் வந்தாச்சு. இது வந்து நியூ டெல்லியிலேருந்து வர ட்ரெயின். அதனால் ரொம்ப கூட்டமாக தான் வந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டி இருந்தது. இப்போ நம்ம கடைசியாக பாலக்காடு ஜங்ஷன் வந்துட்டோம். ஜங்ஷன்லேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஏறிட்டேன். இங்கேருந்து 15 நிமிஷம் ஆகும் நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் போகிறதுக்கு. அது மட்டும் இல்லை, கஸ்டமர் நம்ம வந்து இறங்கணுன்னே கால் பண்ணிட்டாரு. அவர்கிட்டயும் சொல்லிட்டேன் நான் ரீச் ஆகிட்டேன்னு சொல்லி. இதுதான் கம்பெனி. இது கம்பெனியோட பேக் என்ட்ரன்ஸு. பார்க்குறதுக்கு ஒரு வீடோ இல்லைன்னு குடோன் மாதிரி தான் தெரியும். பட் இது ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. இது வழியாக தான் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகணும். இதுதான் நம்ம பார்க்க வந்த மிஷினு. இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டத்தில் வந்து அப் டவுனுங்கிற கமாண்டு கொடுக்கலாம். அதே மாதிரி ரிமோட்லேருந்து கொடுக்கலாம். சிஸ்டத்துலேருந்து கொடுத்தா அது எடுத்துக்குது. பட் ரிமோட்லேருந்து கொடுத்தா அப் மூவ்மெண்ட் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 2 மணி நேரமாக என்னோடய மூளையை கசக்கி நான் கடைசியில் என்ன ப்ராப்ளங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கண்டுபிடிச்ச ப்ராப்ளத்தை நான் இப்போ சர்வீஸ் பண்ணி ரிப்பேரும் பண்ணிட்டேன். இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது. அது என்ன ப்ராப்ளம்னா, இதில் வந்து டிரான்ஸீவர் மொடியூல் ஒன்று இருக்கும். அதில் வந்து ஆர்எல்சி சர்க்யூட் இருக்கும். அந்த சர்க்யூட்டில் வந்து எந்த அவுட்புட்டுமே வரல. ஸோ அதுதான் ப்ராப்ளம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதை டீசால்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒன்றை போட்டு மறுபடியும் வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ரிமோட்லேயும் சரி, சிஸ்டத்துலேயும் சரி, எல்லாமே ஒர்க் ஆகிட்டுருக்கு. கடைசியாக ஒரு சாம்பிள் ஒன்று வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதுலேயுமே வந்து ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்தது. ஸோ அதனால் வந்து இந்த சர்வீஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கஸ்டமர் எண்ட்லேயும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ வந்த வேலை முடிஞ்சது கிளம்புறோம். கிளம்பும்போது நல்லா மழை வந்துருச்சு. அதனால் கஸ்டமரே அவரோட காரில் கொண்டு வந்து என்னை பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டாரு. அங்கேருந்து பாலக்காடு டு ஈரோடு பேசஞ்சர் ட்ரெயினை பிடிச்சி இப்போ நான் ஈரோடு போயிட்டுருக்கேன். பாலக்காடுலேருந்து ஈரோடு போகிறதுக்கு ஒரு 4.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு பேசஞ்சர் மெமு ட்ரெயின். வந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. பாலக்காட்டுக்கு வரும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. ஏன்னா நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியுமா, முடிக்க முடியுமானே தெரியல. பட் இப்போ எல்லா ஒர்க்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டேன். அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இப்போ திரும்பி பாலக்காடுலேருந்து ஈரோடு போயிட்டுருக்கேன். இந்த ஒரு சர்வீஸுக்கு நான் கஸ்டமருக்கு சார்ஜ் பண்ணது ரூ. 3000. எனக்கு சாப்பிட்டது, வந்தது, போனது செலவு வந்து ரூ. 610. இந்த சர்வீஸில் வந்து எனக்கு கிடைச்ச லாபம் ரூ. 2390. அதனால் பேமெண்ட் வைஸ் பார்க்குறப்போ எக்கனாமிக்கலி இது சக்ஸஸ்ஃபுல். ட்ரெயின் ஈரோடு ரீச் ஆகும்போது ஈவினிங் 7:30 ஆயிடுச்சு. இனி இதுக்கப்புறம் நான் பார்க்கிங்கில் இருக்கிற என்னோடய பைக் எடுத்துக்கிட்டு மறுபடியும் என்னோடய வில்லேஜுக்கே நான் போகணும். ஒரு வழியாக ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியில் வந்தாச்சு. இப்போ நான் பார்க்கிங் யார்டை நோக்கி நடந்து போயிட்டுருக்கேன். பார்க்கிங்கில் இருக்கிற என்னோடய வண்டி எடுத்துகிட்டு நான் இப்போ கிளம்பிட்டேன். எனக்கு ஈரோட்லேருந்து மறுபடியும் என்னோடய வீட்டுக்கு வர்றதுக்கு 1 ஹவர் ஆகுச்சு. என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் டெய்லி என்னோடய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை இந்த மாதிரி வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். பார்க்க மறந்துடாதீங்க. தேங்க்ஸ்.